இப்போ வந்து திமுக வந்துச்சு, ஏடிஎம்கே வந்துச்சு. இவங்க 10 ரூபா திருடினா அவன் 20 ரூபா திருடுறாங்க. அந்த மாதிரி திரும்ப புதுசா ஒருத்தர் வந்தா ஏதோ பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை தான். புதுசா ஒரு இளைஞர் வைப்போமே, என்னதான் பண்றாரு பார்ப்போமே. புதுசா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து ஒரு 2 வருஷம் ஆகுது. அவரோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வரும் தேர்தலில் அவர் வெற்றி பெற முடியும்? தேர்தல் செயல்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, நெறையா போயிட்டுருக்கு. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியல. 26ல பார்க்கலாங்கண்ணா. வந்தாருன்னா நல்லாயிருக்கும். இப்போ இருக்க அரசியலுக்கு அவர் வந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இளைஞர் மத்தியில வரவேற்பு நெறையா இருக்கு தளபதிக்கு. விஜய் எதனால வரணும்னு நினைக்கிறீங்க? ஒரு விஜயகாந்த் இருந்தாரு. கேப்டன் அவருக்கு கொடுத்திருந்தா வாய்ப்பு நல்லா போயிருந்திருக்கும். தமிழ்நாடு ஏதோ கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இருந்தவங்களே தான் இருக்காங்க. ஒரு புதுசா ஒரு ஆளுகிட்ட கொடுப்போமே தமிழ்நாட்ட. விஜய் அவர்கள் வந்தா இந்தந்த விஷயங்கள் மாறும் அப்படின்னு எந்த விஷயம்? இந்தந்த விஷயம் சொன்னா எல்லா விஷயமே மாறுங்கண்ணா. டோட்டலா தமிழ்நாடே சேஞ்ச் ஆகும். நான் வர்ற தேர்தலில் திமுகவை எதிர்த்து விஜய்னால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இருக்குண்ணா. 99% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ திமுக வந்து ஒரு ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி. இவர் இப்போ புதுசாக தான் வந்திருக்காரு, எப்படி பாருங்க? ஏன்னா இளைஞர் மத்தியில நிறைய வரவேற்பு இருக்கு. கையில தான் எல்லாமே இருக்கு அப்படின்றப்ப அவருக்கு கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு. 2 வருஷம் ஆயிடுச்சு. அவரோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வரும் தேர்தலில் அவரோட வெற்றி அவருக்கு வெற்றி கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அவருக்கு இருக்கிறாங்க, நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அவர் இப்போ வர வர கொஞ்சம் தான் நல்லது பண்ணி வர்றாரு போல மக்களுக்கு. அதனால 2006 விஜய் நான் நினைக்கிறேன். எதனால விஜய் வரணும்? அவர் வந்தால் கொஞ்சம் நல்லது பண்ணுவார். இப்போது நிறைய கொலை கற்பழிப்பு அதெல்லாம் நடக்குது. அது இந்த அரசாங்கம் எதுவும் கண்டுக்கல போல. ஆனால் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதானா அரசியலுக்கு வந்து ஒரு 2 வருஷம் ஆகுது. அவரோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? நல்லதா இருக்கு. நல்லா பெஸ்டா இருக்கு. வர்ற தேர்தலில் அவரால் வெற்றி பெற முடியும்? கண்டிப்பா. எதனால விஜய் வெற்றி பெறுவார்? அவரு புதுசா இளைய வந்தா தளபதி நல்லா நல்லா செய்வாரு. செய்வாரு. நிச்சயமா நல்லா செய்வாரு. ஏன்னா 2 ஆட்சியும் பார்த்தாச்சு. புதுசா ஒரு ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். ஆட்சி மாற்றம் தான். புதுசா இப்போ விஜய் தவிர மற்றவங்க வேற இருக்காது. இல்ல விஜய் வந்தா நல்லது. விஜய் வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இப்போ அதாவது இப்போ டிஎம்கே மிஞ்சி, அதாவது டிஎம்கே வீழ்த்தி விஜய்னால ஜெயிக்க முடியும் நம்புறீங்களா? நிச்சயமா நம்புறோம். ஜெயிக்கலாம். கண்டிப்பா ஜெயிக்கலாம். அவருக்கு அந்த பவர் இருக்கு. இந்த 2 வருஷத்து காலத்துல விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்கு? அதாவது அவரோட இந்த செயல்பாடு சரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு நல்லாவே செயல்படுறாரு. ஆனா அவர் கொஞ்சம் தடை பண்றாங்க. மற்றபடி வரணும். அதெல்லாம் அவர் ஃப்ரீ அவுட் ஆனால் அவர் நிச்சயமா ஜெயிப்பார், வெற்றி பெறுவார். விஜய் கிட்ட உங்களுக்கு பிடிச்சதுன்னு எது? அவர் படம்லாம் விரும்பி பார்ப்பேன். அவருடைய ரசிகர். ஒரு 2 வருஷம் ஆகுது. அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு இப்போ வரைக்கும் நல்லா தாங்க இருக்குது. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே வந்தாலும் நல்லா தான் இருக்கும். எல்லாருமே வந்து வரணும்னு தான் எதிர்பார்க்குறோம். எங்களோட 26ல் ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேவை தான். விஜய் வந்தால் எதனால் வரணும்னு நினைக்கிறேன்? இப்போ இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்கலை. ஏன்னா 4 வருஷம் ஆயிடுச்சுங்களா. 4 வருஷம் வந்து எனக்கு ஒன்றும் பெரிய மாற்றம் ஒன்றும் தெரியல. இதுக்கு மேலே ஏதோ மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். வராமலே நிறைய பண்ணுறாரு. வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? விஜய் அவர்களை எதனால் பிடிக்கும்? அவரும் நாங்கள் அப்போலேருந்து நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன் பேஸு. அது இல்லாமல் இப்போ வந்து பொலிட்டிக்கல் வந்தோன்னா பொலிட்டிக்கலில் இன்னும் கொஞ்சம் அவர் கொள்கை எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இருக்கிறோம். பொலிட்டிக்கலில் அவரோட கொள்கைனா எந்த கொள்கை பிடிக்கும் சார்? கொள்கையில் நிறைய இருக்குங்க. இதில் வந்து இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர் எது பண்ணாலும் எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். இப்போ சமீபத்தில் லாக்அப் டெத்து நடந்துச்சுல இந்த சிவகங்கையில், அதை பற்றி என்ன? அதை பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் இல்லைங்க. இருந்தாலும் ஜஸ்டிஸ் வேணும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. காவல்துறை செயல்பாடு அது கொஞ்சம் மோசம்தான். கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணியிருக்கணும். பார்ப்போம். மாற்றம் எது 26ல் வந்துச்சுன்னா தெரியும். விஜய் வந்தால் என்ன செய்வார்னு நம்புறீங்க? விஜய் எதனால் வரணும்னு நினைக்கிறேன்? அதாவது வந்து புதுசாக வர்றவன் வந்து பழைய ஆள் வந்து திருடுறது ஈஸியாக திருடிடலாம். புதுசாக வர்றவன் திருடுறது பயப்படுவான். இது பழைய ஆள் வந்து திருடுறது எப்படி பதுக்கலாம் அப்படின்னு புதுசாக வர்றவன் திருடுறதுக்கு பயப்படுவான். அப்படிங்கும்போது 10 ரூபா திருடுறது 1 ரூபா திருடுவான். திருடாமல் அவனுக்கு கிடையாது, திருட செய்வான். அண்ட் புதுசாக ஒரு ஆள் வர வச்சா நல்லாயிருக்கும். விஜய் வர்றதை விட அது அவர் கூட இருக்கிற ஆளுக்கு வந்து பக்கபலமாக இருக்கணும். மூத்த தலைமுறையில் இருக்கவங்க கூட இருக்கணும் அவர் கூட. ஏன்னா முழு அரசியல் அவருக்கு தெரியாது. பெரிய அரசியல்வாதிகள் கொஞ்சம் கூட இருக்கணும். எந்த கட்சி சேரக்கூடாது. மூத்த தலைவர் யாரும் கூட இருந்தாலும் சப்போர்ட் பண்ண விஜய் செய்யலாம்.